அன்பர்களே வணக்கம். இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. எதிலும் துடிப்புடன் செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே வணக்கம். இதுவரை சத்துருஸ்தானமான 6ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 முதல் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டிலிருந்து சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். களத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியான லாபஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான ராசிஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான சகோதரஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும். இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குரு 7ஆம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும். தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்புகள் உயரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். குரு 9ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதனால் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் அமையும். இளைய உடன் பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும். குரு நின்ற பலன்கள். குரு களத்திரஸ்தானத்தில் நிற்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். தோற்றப்பொழிவு மேம்படும். பேச்சுக்களில் கனிவு உண்டாகும். குழந்தைகளை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். குரு பகவானின் வக்ரகால சஞ்சார பலன்கள். சுபகாரிய செயல்களில் அலைச்சலும் தாமதமும் ஏற்படும். சில அனுபவங்களின் மூலம் மனதளவில் பக்குவங்கள் பிறக்கும். வியாபார ரீதியான பயணங்களால் சில விரயங்களுக்கு பின் ஆதாயம் கிடைக்கும். பின்பு உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள். பெண்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள் செய்து முடிப்பார்கள். உடன் பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். திறமைக்குண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகளை நிறைவேறும். பணி புரியும் இடத்தில் புதிய பொறுப்புகளும் உயர்வும் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். கட்டுரை மற்றும் இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் ஆர்வம் உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். உயர்கல்வியில் புரிதலும் தெளிவும் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஊதிய உயர்வு சிலருக்கு சாதகமாகும். கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் அலுவலகத்தில் நட்பு வட்டம் விரிவடையும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்கள் கைகூடி வரும். வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். வாகன பயணங்களின் மூலம் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும். மறைமுக போட்டிகளால் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். பொருள்களின் தேக்கம் உண்டானாலும் லாபங்களில் குறைவு இருக்காது. வேலையாட்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். நன்மைகள். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியினால் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் சிந்தனையில் தெளிவும் ஒத்துழைப்பான சூழல்களும் உண்டாகும். கவனம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசுவது புரிதலையும் அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தும். தேவையற்ற விரயங்களை தவிர்க்கவும். வழிபாடு. திங்கட்கிழமை தோறும் வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்து வர தடைப்பட்ட சுபகாரியங்கள் யாவும் கைகூடி வரும். மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களே. அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும்.